ஒரு சிலர் கேட்குறதுல பார்த்தீங்கன்னாக்கா, சார் ஏன் சார் நல்லா வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்குறாங்க. ஆனால் இறக்கும்போது அவருடைய இறக்கும் தருவாயில் அந்த நிமிடத்தில் அவர்கள் அருகில் அவருடைய உற்றார் உணவர்கள் கூடப்பிள்ளை நெருங்கிய நண்பர்கள் கூட இல்லாத சூழ்நிலை உருவாகுது சார். இந்த மாதிரி ஒரு அவலமான சூழ்நிலை, ரொம்ப ஒரு மனதிற்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏன் சார் ஏற்படுது? அவர் கேட்குற கேள்வி என்னென்னா, வாழ்க்கையில் நல்லா ஒரு 30 வயசு முன்னாடி நல்லா சம்பாதிச்சிருப்பார், ஒரு 70 வயசு நல்லா சம்பாதிச்சிருப்பார், வீடு வாசல் வாங்கியிருப்பார், பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருப்பாரு, பிள்ளை நல்லபடியாக ஆளாக்கியிருப்பார், படிக்க வச்சு ஆளாக்கியிருப்பார், பெற்ற தாய் தந்தைகளை நல்லபடியாக வச்சு பார்த்துருப்பார். ஆனால் இறக்கும்போது அவர் இறக்கின்ற தருவாயில் அந்த நிமிடத்தில் அருகில் உற்றார் உணர்கள், அவருடைய பெற்ற பிள்ளைகளோ நெருங்கி பழகிய நண்பர்களோ இருக்க முடியாத சூழ்நிலை யாருக்கு இருக்கும்? ரைட்டா? யாராக இருந்தாலும் சரி, லக்னாதிபதி 8ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தோட தொடர்பு இல்லாவிடில், 4ஆம் இடம் 5ஆம் இடம் நல்லா கவனிச்சுங்க, 4ஆம் இடம் 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம், 4, 5, 11ஆம் இடத்து அதிபதி லக்னாதிபதியோடோ 8ஆம் இடத்து அதிபதியோட தொடர்பு இல்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கொடி கட்டி பிறந்து வாழ்ந்தாலும் இறக்கும்போது நண்பர்களோ உற்றார் உணர்களோ பெற்ற பிள்ளைகளோ அருகில் இருக்க முடியவே முடியாது.